உன் கோவம் எனக்கு புரியுதுமா. ஆண்டி, எனக்கு எதுவுமே கேட்க விருப்பம் இல்ல. நீ வா. ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. நெகிழியினில் நெஞ்சம் கொண்டே உனை விலகி போனவள், நெருங்கி வர ஆசை கொண்டு உயிரிழகி நிற்கிறேன். அணையும் பிரி தூண்டிட ஒளி மீண்டிட என்னை தீண்டிட உயிரே, இவளின் துயர் தீர்த்திட வழி சேர்த்திட விரல் கோர்த்திட உயிரே. செல்வி, அக்கா, என்னக்கா, ஏதாவது வேணுமா? ஐயோ, நான் ஒரு பைத்தியக்காரி. தண்ணி வேணுமா? நான் இரு, உட்காரு. இதை கூட. செல்வி, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா, கண்ணில் தூசி பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அடிக்கடி கலங்குது. இங்க பாரு. எனக்கு என்ன தூசி படுறதுக்கும் அழுவறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா? சொல்லு, என்னாச்சு? ஒன்றும் இல்லைக்கா. இது பாரு, இப்ப நீ சொல்றியா இல்ல நான் மலரை கூப்பிட்டுட்டு வா? ஐயோ, அக்கா வேணாக்கா. ஏன் இப்படி பதற? இரு, என்ன விஷயம்? அக்கா, நான் மதிசரை லவ் பண்றேக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, சேனல்ல ஜாயின் பண்ணதுல இருந்தே நான் மதிசரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் மலருக்காவ லவ் பண்றது எனக்கு இன்னைக்குதாக்கா தெரியும். லூசாடி நீ? மலர் தான் உன்னை லவ் பண்ணலையே. இத பாரு, இத நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லிருந்தா இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிருக்கலாமே. சரி, இங்க பாரு, அழுவாத. இப்ப ஒண்ணு கேட்டு போகல, சரியா? வா, மலர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது மதிய சமாதானப்படுத்தி பேசி முடிச்சிடலாம். ஐயோ, வேணக்கா வேணக்கா. என்னடி? வேணக்கா, மதி சார் மலரக்காவதாக்கா லவ் பண்றாரு. இவதான் லவ்வே பண்ணலையே, அப்புறம் என்ன? ஆனா சார் லவ் பண்றாருக்கா. வேணக்கா, அவங்க ரெண்டு பேருக்கு தான் பொருத்தமா இருக்கும். ஏண்டே இப்படி பேசுற? இங்க பாரு. இல்லக்கா, சார் ரொம்ப நல்லவர். மலரக்கா தான் அவங்கள தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அவ தப்பாலாம் புரிஞ்சுக்கல. நடந்ததை நீயும் பார்த்தல. அந்த மணிமேகலை நம்ம வீட்லயே வேலைக்காரியா வந்து நடிச்சு ஏமாத்த பாத்திருக்கா. உண்மைதான்க்கா. அதுக்கு மதிசர் தான் காரணம் சொன்னாரு. நீங்க பார்த்ததை வச்சு சொல்றீங்க, நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். மதிசர் ரொம்ப நல்லவருக்கா. எப்படியாவது மலரக்காவும் மதிசரும் ஒண்ணு சேரணும். எனக்கு அது போதும்க்கா. நான் இதெல்லாம் மறந்துடுவேக்கா. சின்ன வயசுல இருந்தே கிடைச்சதை வச்சு வாழ பழகினவக்கா. ஆனா அதை போட்டதுனக்கா. ஏன் அப்படி எல்லாம் பேசுற? இப்பயும் ஆசைப்பட்டதெல்லாம் மறக்கிறதோட எனக்கு கஷ்டம் இல்லக்கா. மறந்துடுவேக்கா. அழாத செல்வி. அக்கா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு. இது மலரக்கா கிட்ட மட்டும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அக்கா. சத்தியமா சொல்ல மாட்டேன். நீ அழாத, பாத்துக்கலாம். அக்கா 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 கார்டியா கிரவுண்ட் ஆயில் தீந்துச்சுக்கா.
அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க வரும்போது. ம் வாங்கிட்டு வந்துடுறோம். ஏய் அது கூட கவனிக்காம விட்டுருக்க பாத்தி அந்த வேலைக்காரி. வேலைக்காரி வேலைய பார்க்க வந்திருந்தா அவ கவனிச்சிருப்பா. அவதான் வேற வேலைய பார்க்க வந்தவளாச்சே, பாத்துக்கலாம். சரி போ. ஏய் இவங்க யாரு? இவங்க தான் மதியோட அம்மா. இந்தாங்க தம்பி. சாரி ஆண்டி, நீங்க உங்க பையனுக்காக பேச வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. மலரு, உன் கோவம் எனக்கு புரியுதுமா. ஆனா நீ என் பிள்ளைகளை அசிங்கப்படுத்திட்டேன்னு உன் கூட சண்டை போடுறதுக்காக வரல. இது வரைக்கும் என் பையன் பண்ண எதுவுமே எனக்கு பிடிக்காம தாம்மா இருந்துச்சு. ஆனா அவன் இப்ப பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்காவுக்காக உன்னையவே தூக்கி எறிற அளவுக்கு வந்திருக்கேன் பாத்தியா. அதனால தான் அவனுக்காக உன்கிட்ட பேச வந்திருக்கேன். ஆண்டி எனக்கு எதுவுமே கேட்க விருப்பம் இல்லை, நீ வா. ஒரு நிமிஷம். அவங்க 2 பேரும் பண்ணது தப்புதாம்மா. ஆனா தப்பு இல்லைன்னு வாதாடுறதுக்காக நான் இங்க வரல. அப்புறம் வேற எதுக்கு வந்திருக்கீங்க? என்னதான் மதி பண்ணது தப்பா இருந்தாலும் ஆனா அவன் உன்னை லவ் பண்றது உண்மைதாம்மா. கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதும் உண்மைதான். உண்மையா லவ் பண்றவரு இப்படிதான் நாடகம் போட்டு ஏமாத்துவாரா? யாரோ அவங்கள அடிச்சிட்டாங்கன்னு அவங்க மாமாவுக்கு அடிபட்டத தனக்கு அடிபட்டதா சொல்லி கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கும் மேல அக்காவையே என் வீட்டுக்கு வேலைக்காரியா அனுப்பி. வேணா ஆண்டி, தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். மலரு, என் பொண்ணு உன் வீட்டுக்கு வேலைக்கு வந்தது உன்னை மோசம் பண்றதுக்காக இல்லம்மா. அவ தம்பிக்கும் அவ வாழ்ற மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை வேணும்னு தாம்மா அவ ஆசைப்பட்டுதாம்மா இங்க வேலைக்கு வந்தா. அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. அவ வாழ்ற வாழ்க்கையை பார்த்துட்டு தான் என் பையனும் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன்னு பிடிவாதமா இருக்கான். அந்த அளவுக்கு என் மாப்பிள்ள அவளை உயிரா பாத்துக்கிறாரு. அவ வீட்டு வேலையவே அவளை செய்ய விடாம பாத்துக்கிற மனுஷன் அவரு. மச்சானுக்காக உன் வீட்டுக்கு என் பொண்ண வேலைக்கு அனுப்புனாருமா. என் பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப தங்கமானவங்கம்மா. சூதுவாதெல்லாம் தெரியாது, அன்பு மட்டும்தான் காட்ட தெரியும். என் பொண்ணு உன்னை ஏமாத்துறதுக்காக இங்கே வேலைக்கு வரலம்மா. எப்படியாவது உன்னை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு போயிடணும் தான்மா வந்தா. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை மதி ஏமாத்தணும்னு நினச்சிருந்தா உன்கிட்ட லவ் சொல்றதுக்கு முன்னாடியேவும் எதுக்கு எங்ககிட்ட கூட்டிட்டு வரணும்? இங்க பாரு மலரு, என் பையன் பண்ணது தப்பு தான். ஆனா அந்த 30 நாளைக்குள்ள உன்னை எப்படியாவது லவ் பண்ண வச்சிடணுங்கிற எண்ணத்துல தான் அவன் தப்பு பண்ணிட்டான். மற்றபடி அவன் யாரையும் ஏமாத்தணும்லாம் நினைக்கல. என் பிள்ளை இந்த பிள்ளைய லவ் பண்ணுறேன் அந்த பிள்ளைய லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கோவம் வந்தாலும் அவன் மேலே இருந்த நம்பிக்கையில தாம்மா நான் உன்கிட்ட கண்டிச்சு பேசலை. இப்போ கூட யோசிச்சு பாரு, அவன் உன்னை தப்பாக நினைக்கலம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கும் இருந்துச்சுன்னா நீயே யோசிச்சு நல்ல முடிவாயிடுமா. என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நான் வரேன் மலரு. நீங்கள் போங்கப்பா. ஏய் என்னடி, அவனுக்காக அவங்க அக்கா வேலைக்காரியா வராங்க. அம்மா என்னடான்னா இப்படி வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்தினாலும் அவனுக்காக பேசிட்டு போறாங்க. ஏய் மலர், நாம நினைச்ச மாதிரி இல்லை போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா தான் தெரியுது. அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம ஆசிரமத்தில் ஃபேமிலியாக இருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இதுதான்க்கா ஃபேமிலி. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அக்கறையாக பாசமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கக்கா. சாரிக்கா. செல்வி சொல்றது சரிதான் எனக்கும் தோணுது. ஆமா மலர், மதி நீ போற இடத்துக்கெல்லாம் உனக்காக வந்திருக்கான்.
ஆனா உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எப்பவுமே நடந்துக்கலையே. இங்க பாரு, அதே மாதிரி மணிமேகலையும் அவனை பத்தி ஏதோ கதை சொன்னாங்களே தவிர மத்தபடி குறை சொல்ல முடியாத அளவுக்கு தானே நடந்துக்கிட்டாங்க. இப்ப கூட அவங்க அம்மா வந்து என் பிள்ளைங்களை நீ எப்படி திட்டலான்னு சண்டை போடாம என்ன நடந்துச்சுன்னு எடுத்து சொல்லிட்டு தான் போனாங்க. எனக்கு என்னமோ இந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா தான் தெரியுது மலர். நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்னு நினைக்கிறேன். அத பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்னமோ தேடிட்டு இருக்க. ஏன்டி என்ன டார்ச்சர் பண்ற? நாம ஒன்று ஜாகிங் போலையே, சும்மா வாக்கிங் தானே போயிட்டு இருக்கோம். விளையாடாத அதித்தி, நீ அவனை தான் தேடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாண்டி, அவனை தான் தேடிட்டு இருக்கேன். நாம தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். யோசிச்சு பார்த்தா அவன் தப்பே பண்ணல. ஒன்னை லவ் பண்ண வைக்கிறதுக்காக தான் இவ்வளவும் செஞ்சிருக்கான்னு தோணுது. அப்படியே இருந்தாலும் இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவனை மீட் பண்ணி என்ன ஆக போகுது? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத மலர். அவன்கிட்ட ஒரு வாட்டி பேசு, எல்லாத்தையும் சால்வ் பண்ணு. நம்ம பண்ண தப்புக்காக ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிடாதடி. இரு, அது வந்துட்டான் பாரு. ஏய் மலர், இங்க பாரு, சொல்றத கேளு. நீ போய் அவன் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசு, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். சொன்னா கேளு. மதி, என் கூட பேச கூட உனக்கு இஷ்டம் இல்லைல்ல? அக்கா 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 என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? சொல்லுங்க, வலிக்குதா? அக்கா அக்கா இருங்கக்கா, ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாதுக்கா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா. ஒண்ணும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, என்ன சரியாயிடும். யாராச்சும் ஆட்டோ கூப்பிடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஆட்டோ கூப்பிடுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ரொம்ப பெயினா இருக்கா? ஓ சரி, இந்த போன் இது உங்களுக்கு தானா? இது என்கிட்ட வச்சுக்கிறேன். ஆட்டோ வந்துச்சா? வருது சார், வருது. இருக்கா இருக்கா இருக்கா, ஒரு நிமிஷம் இருக்கா. வாங்க தூக்குங்க, மெதுவா. வாங்கக்கா, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. க்ளோஸ் பண்ணுங்க, டோர் க்ளோஸ் பண்ணுங்க. அண்ணா ஹாஸ்பிடலுக்கு போன சீக்கிரம் போன. ஒண்ணும் இல்ல. ஏய் மலர், என்னடி ஆச்சு? நான் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க வந்ததை கூட பெருசா எடுத்துக்காம அந்த பொண்ணுக்கு வலி வந்ததும் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாண்டி. சரி வா மலர், நாமளும் ஹாஸ்பிட்டல் போய் என்னாச்சுன்னு பாப்போம். ஏய் மலர் வா. கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு போங்களேன். சார், நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி, உடனே அட்மிஷன் போட்டு பணத்தை கட்டிடுங்க. அத நான் கட்டுறேன். அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லல்ல? டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க போய் பணத்தை கட்டிட்டு வாங்க. ஓகே சிஸ்டர், நான் இப்பவே போய் கட்டுறேன். ஓகே. மதி, முதல்ல அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏய் மதி, அவங்க கண்டிஷன் என்ன ஏதுன்னு தெரியல. இவ்ளோ நேரம் ஆகி அவங்க வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா தப்பாயிடும். ஏன்? முதல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும். அது நடக்கலன்னா தான் தப்பாயிடும். இது அவங்களோட ஃபோன் தான். நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் பணத்தை கட்டிட்டு வரேன். அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சதடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழு
மனசத நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே மனம் திறந்தாதே உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்பா பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்பா பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம யாகியே 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 என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட் டைமண்ட் சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். என்ன மறந்துட்டீங்களே, வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா.